ஓகே. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ். ஓகே கைஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போடலாம் லாஸ்ட் கிளாஸ். ஐ வில் ஸ்டார்ட் த ஃபங்க்ஷன்ஸ், தென் ஐ வில் மூவ் டு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், முதல்ல விஷயமே அவன் வந்து இது பைஜெக்டிவா இல்லையான்னு 1 மார்க்ல கேட்க போறது. ஸோ இது 2024 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், லெட் f is equal to r plus means the positive real number from -5 to infinite. இதுக்கான ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா, ஜஸ்ட் draw the diagram. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லும் போது உங்களுக்கு இது ஒரு பேரபோலாவா இருக்கும், அதுவும் இது பிளஸ் 9x² இருக்கு. ஸோ பேரபோலாவா தானே இருக்க போகுது. ஆனால் பேரபோலா வந்து எனக்கு வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்கு. இஃப் இட் இஸ் அ பேரபோலா, நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலியமா நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இட் மே பி அ மோர் தென் ஒன். எனக்கு என்ன இருக்க முடியும், ஸோ மோர் தென் ஒன் இருக்க முடியும். ஸோ நான் என்ன மோர் தென் ஒன் அவுட்புட் ஃபார் சேம் இன்புட் இருக்க முடியும். அதனால நான் என்ன பண்றேன், முதல்ல இது எனக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்புட் கேன் பி ஒன்லி அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஐ வாண்ட் டு நாட் டு ஒரி அபவுட் எனிதிங் விச் இஸ் இன் நெகட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ்ல இருக்கிற ரியல் நம்பர்ஸை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். ஒன்லி இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். ஸோ ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். வென் ஐ சப்ஸ்டியூட் ஜீரோ இன் த கிவன் ஈக்குவேஷன், ஐ எம் கோயிங் டு கெட் -5 as an answer. ஸோ எனக்கு இந்த இடத்துல -5 வந்துடும். கரெக்டா? ஸோ -5 0, -5 வந்துடும், இங்க வந்துடும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுது இந்த பேரபோலா, ஐ எம் கோயிங் டு செக் வெதர் இட் இஸ் கோயிங் டு பி த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் தட். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லா சம்முமே வந்து நீங்க மேனுவலா மனசுல செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ யோசிச்சு பாரு, எனக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னா ஐ நீட் நாட் டு worry about anything beyond நெகட்டிவ். ஜீரோக்கு முன்னாடி இருக்கிற எதையும் பற்றியும் நான் கவலைப்பட வேணாம். ஃப்ரம் ஜீரோ ஐ எம் கோயிங் டு worry about. ஃப்ரம் ஜீரோல இருந்து நான் வந்து கிராஃப் பிளாட் பண்றேன். From 0 ல இருந்து கிராஃப் பிளாட் பண்றேன். The only thing I want to know is from 0 whether it is going to be keep on increasing function. Yeah, increasing function இல்லாம ஒரு தடவை இப்படி கீழ வந்துருச்சுனா then it may not be a 1-to-1 function. கரெக்ட்டா? அப்போ 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையான்றது தான் எனக்கு இங்க பிரச்சனை. ஏன்னா 1-to-1 இருந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டோம்னா then I am going to easily say, because that definitely it is going to be on to function, because -5 ல இருந்து infinite வரைக்கும் சொல்லிருக்காங்க. -5 ல இருந்து infinite வரைக்கும் இது போயிட்டே தான் இருக்க போகுது. So definitely it is on to. இப்போ 1-to-1 தெரிஞ்சு போச்சு அப்படின்னா 1-to-1 பைஜெக்டிவான்ற டிசிஷனை நம்ம எடுத்துடலாம். அப்போ 0, -5 இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போட தெரியாது. பட் நீ 6th சாப்டர் படிச்சிட்ட, அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் படிச்சிட்ட. அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ல என்னடா சொல்லிருக்கு, இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. பாசிட்டிவா இருந்தா என்னடா பேச மாட்டேங்கிறீங்க, நான் பேசுறது கேக்குதா? டேய் சொல்லுங்கடா, பதில் சொல்லுங்கடா. இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்க்க முடியுமா முடியாதா? அப்போ from 0 ல இருந்து it is going to be the increasing function. டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 18x plus 6 ன்னு இருக்க போகுது. இது எப்பயாவது நெகட்டிவா மாறுமா? for any value of x which is going to be a positive number, இது எனக்கு பாசிட்டிவா தானே இருக்கும். என்ன சொன்னடா? அடே நம்ம பாக்குறது ஜீரோக்கு மேல இருந்து தானே, பாசிட்டிவ் ரியல் நம்பர் மட்டும் தானே. நம்ம எங்க பார்க்கணுமோ அதை மட்டும் தான்டா பார்க்கணும். நமக்கு தேவை ஜீரோக்கு மேல அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா தான். எல்லா ஃபங்க்ஷனுமே ஏதோ ஒரு நேரத்துல டிக்ரீசிங்காவும் இன்க்ரீசிங்காவும் இருக்கும். அதை பத்தி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜீரோக்கு அப்புறம் பாசிட்டிவ் நம்பரை நான் உள்ள எக்ஸுக்கு பதிலாக போடும் போது இது பாசிட்டிவா இருக்கா, பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஏ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். கைஸ், ஆர் யூ கெட்டிங் திஸ்? இது 1 மார்க், நீ இவ்வளவுதான் போடணும். இதுக்கு மேல உட்காந்து இன்னொரு 0 கண்டுபிடிச்சேன், 0 எங்க இருக்குன்னு பார்த்தேன், அது 5 கீழே இருக்கா, அதெல்லாம் கஷ்டம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், 0ல இருந்து 5க்குள்ள எனக்கு இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்த்தேன். 0க்கு அப்புறம் வர்ற எல்லா ஃபங்க்ஷனும் இது இன்க்ரீசிங்கா தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது 1-to-1 1-to-1 on-to-1 இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி தி பைஜெக்டிவ். கைஸ், ஆர் யூ கெட்டிங் தி ஆன்சர்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? சார் 1-to-1 வந்து நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். டேய், என்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல இருந்து சொல்லிருக்காங்க. அப்போ மினிமம் x வேல்யூ என்ன வரலாம், 0 தானே வரலாம். அப்ப 0 இங்க போட்டா -5 வருது. சொல்லு பிரதோஷ். டேய், இந்த क्वेश्चन என்ன சொல்றான், எனக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல இருந்து
-5ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும். இது டொமைன், இது கோடொமைன். புரியுதா? அப்போ f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பைஜெக்டிவா இல்ல 1 to 1 இல்ல ஆன் டுவா இல்ல நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு 1 கேக்குறாங்க. கொஸ்டின் இதான். அப்ப இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டு 1 கண்டுபிடிக்கணும். இது ஆன் டுவா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு ஜீரோவா இருக்கும் போது, அதாவது ஏன் ஜீரோவா எடுக்கிறேன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல லீஸ்ட் வேல்யூ என்னது 0. அந்த 0 உள்ள போட்டா எனக்கு -5 வருது. அப்போ என்னோட கிராஃப்ல 0, -5 இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப 0, -5 இந்த இடத்துல தானே இருக்கும், இந்த பாயிண்ட்ல தானே இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருக்கா டிக்ரீசிங்கா இருக்கான்னு செக் பண்றேன். எப்படி ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணுவேன்? f' of x கண்டுபிடிப்பேன். f' of x கண்டுபிடிக்கும் போது இது 18x + 6ன்னு வருது. அப்போ 18 + x + 6 டெஃபினட்டா என்னோட x பாசிட்டிவ் வேல்யூக்கு, ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிக்குது. டெஃபினட்டா இன்க்ரீசிங்கா தானே இருக்கும், ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது இல்ல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு மேல இப்படி மட்டும் தான் இருக்க போகுது. கரெக்டா இல்லையா? இப்ப இந்த கிராஃபை வச்சு சொல்லு, மிச்சதெல்லாம் மறந்துரு. இது இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டே இருக்க போகுது. -5ல ஆரம்பிச்சிருக்கு, -5ல ஆரம்பிச்சு அது இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டே இருக்க போகுது. ஏதாவது ஒரு வேல்யூ வராம இருக்க சான்ஸ் இருக்கா? அப்ப -5ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் ஃபுல்லா இருக்க போகுது. அப்ப கோடொமைனும் ரேஞ்சும் சேமா இருக்கு. அப்ப அது ஆன் டு தானே. அதே மாதிரி வெர்டிகல் லைன் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் இருக்கு. இப்படி ஒரு லைன் போட்டா அட் அ டைம்ல ஒரு தடவை தானே என்னோட கிராஃப்ல தொடும். அப்ப இது 1 to 1 தானே. அப்போ 1 to 1 ஆன் டுவாவும் இருக்கிறதுனால இது பைஜெக்டிவ் தானே. அவ்வளவுதான். சரியா? நீங்க என்ன யூஸ்வலா பண்ணுவீங்க அப்படின்னா உட்காந்து எப்படி போடலாம் அப்படின்னு மேனுவலா செக் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது குறையுதா எங்கேயாவது ஏறுதா அப்படி பார்க்க கூடாது. ரொம்ப சிம்பிளிஃபைடா இந்த மாதிரி போடணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம் தான். என்ன சொல்லியிருக்கு? let r plus b the denote of all non-negative real numbers, then the function f is defined as x square equal to x square plus 1. come on guys, x square plus 1. இது நீங்க போடணும். லாஸ்ட் சம் நான் போட்டேன், இந்த சம் நீங்க போடணும். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். டேய் சும்மா உட்கார்ந்து நான் பேசுறத கேட்க கூடாதுடா. ஆன்சர் சொல்லுங்கடா. எப்படா ஆப்ஷன் பி சார் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு. அப்படியே சார் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி both 1 to 1. அப்படியே நான் அப்படியான்னு கேக்குறேன்னா ரெண்டுமே இல்ல. இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லிடுங்க. என்னடா இங்க பாருடா, பாசிட்டிவ் ரியல் நம்பர் டு பாசிட்டிவ் ரியல் நம்பர். கரெக்டா? ஆப்ஷன் சி. வெரி குட். ஏன்? அவ்வளவுதான். ஸோ என்ன பண்றேன், முதல்ல வழக்கம் போல போன சம் மாதிரியே பார்ப்போம். போன சம் மாதிரியே பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இது என்னடா அர்த்தம்? எக்ஸ் 0 போடும் போது 1 இருந்திருக்கும். கரெக்டா? எக்ஸ் 0 போடும் போது 1 இருந்திருக்கும். இட் ஷுட் பி ஹவ் ஸ்டார்டட் இயர். ரைட்டா? இதுக்கு இப்படி போயிருக்கும். இதான கிராஃப். ஆனா நான் பாசிட்டிவ் ரியல் நம்பர் பத்தி மட்டும் தான் கவலைப்பட போறேன். ஸோ இந்த சைட்ல இருக்கிற லூப்பை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டா? இந்த சைடு லூப்பை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைடு லூப்பை அழிச்சு விட்டுறலாம். ஓகே, இப்போ இது மட்டும் தான் இருக்க போகுது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மட்டும் இருக்க போகுது. இப்போ டெஃபினட்டா இது 1 to 1, ஏன்னா பேரபோலா இப்படி இருக்க போகுது. ஒரு சைடு பேரபோலா, இது 1 to 1 தான் இருக்க போகுது. இப்போ என் பிரச்சனை இது ஆன் டுவா இல்லையான்னு செக் பண்றது தான். அப்போ கட்டாயம் இது 1 to 1. அப்போ 1 to 1 அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் இப்போ இது போயிடும் ஆப்ஷன்ல. இப்போ இருக்கிறது இது 2 தான். இது 2த்துல ஏதோ ஒன்றா தான் இருந்திருக்கணும். ஓகே, இது 1 to 1 புரிஞ்சிருச்சு. இது ஆன் டுவா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய ரேஞ்சை கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? y = x² + 1.
y minus 1 is equal to x square. So x is equal to square root of y minus 1. கரெக்டா? டேய் இப்போ y minus 1க்கு டொமைன் கண்டுபிடிச்சா அது இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது அர்த்தம். கரெக்டா? சார் ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கு. அப்ப x என்னவா இருக்க கூடாது? y என்னவா இருக்க கூடாது இங்க? less than 1 இருக்க கூடாது. கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும்? it should be is going to be 1 comma infinite. கரெக்டா? 1 comma infinite. அதுதான் இதோட ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன? 1 comma infinite. சார் 1 comma infinite அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன அர்த்தம்? 1 ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுது. பட் கோடொமைன்ல என்ன சொல்லிருக்கு? ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு சொல்லிருக்கு. அப்போ 0 ல இருந்து 1 வரைக்கும் நான் இன்க்ளூட் பண்ணல தானே? அப்ப இது ஆன்டுவா இன்டுவா? அப்ப இன்டு. கரெக்டா? சோ கைஸ் ஆர் யூ கெட்டிங்? டேய் யாருக்காவது புரியலனா சொல்லு, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. டேய் 1 to 1 க்கு ரொம்ப சிம்பிளான வேலை, கிராஃப போடுறா. x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கா, x க்கு பதிலா 0 போடு. ஓகே சார். x க்கு பதிலா 0 போட்டா y = என்ன வருது? 1 சார். அப்போ 0,1 ல என்னோட கிராஃப் இப்படி ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? ஆமா சார். அதுக்கு அப்புறம் இது இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பாரு. ஓகே சார். இன்கிரீசிங்கா இருந்தா மேல இப்படி போயிருக்கும் இல்லையா? எங்கேயும் வளைவுலாம் இருக்காது, ஸ்ட்ரைட்டா இன்க்ரீசிங் தான். அப்போ 2x எப்பயாவது நெகட்டிவ் ஆகிடுமா பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு? டேய் இது டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும்டா. 2x எங்கயாவது பாசிட்டிவ் ரியல் நம்பர் பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு நெகட்டிவா மாறுமா? அப்ப இப்படி அதான் நான் போன சம் மாதிரியே போடணும், அவ்வளவுதான். டேய் எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த சம்மு? சுபலட்சுமி புரிஞ்சுதா? பிரணவ் புரிஞ்சுதா? கைஸ் ஆர் யூ கெட்டிங்? சோ டேய் இது 1 மார்க் தான், ஆனா இவ்வளவு வேலை பார்க்கணும் பாரு. நிறைய சின்னதா நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஓகே, சோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் 5 மார்க்லாம் ஈஸி. 1 மார்க் தான் கொடுமையா இருக்கும். ஓகே, 1 மார்க்ல நீ ஃபுல்லா 5 மார்க் அளவுக்கு யோசிச்சுட்டு தான் சம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ யூஸ் திஸ். நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. டேய் இதெல்லாம் இது நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் இந்த சம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு போட தெரியல. இங்க பாருங்க, எ ஃபங்க்ஷன் இதை ஒரு ஃபங்க்ஷனை 1 to 1 ப்ரூவ் பண்ணணும்னா டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிடுறீங்க f of x1 equal to f of x2. ஓகே, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஒன்லி வென் எப்போ? ஒன்லி வென் x1 is equal to x2. கரெக்டா? இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் இதை எழுதி அப்படியே கீழே எழுதிடுறீங்க. பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? f of x1 அப்படின்னா இங்க என்ன வரும்? 3x1 plus 2 divide by 5x1 minus 3 will be equal to 3x2 plus 2 divide by 3x2 plus minus 3. so அப்ப cross multiply பண்ணலாம். cross multiply பண்ணா 3x1 plus 2 sir 5x2 5 okay, 3x1 plus 2 into 5x2 minus 3 will be equal to 3x2 plus 2 5x1 minus 3 வந்துரும் இல்லையா? டே இதுக்கப்புறம் மேனுவலா இதை மல்டிப்ளை பண்ணு. உங்க ஒர்க்கிங்கை காட்டுங்க. உங்க ஒர்க்கிங்கை வந்து பியூரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு காட்டுங்க. ஏன்னா இதுக்கு 5 மார்க். இதுக்கு 5 மார்க் நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் எல்லாம் காட்டினா டெஃபினட்டா இதுக்கப்புறம் என்ன வரும்? x1 equal to x2 ப்ரூவ் பண்ணுங்க. டேய் இதுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம் பாரு, கொஞ்சம் டீப்பா யோசி. சார் 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒரு x வேல்யூக்கு ஒரு வேல்யூ y வேல்யூ தான் வரணும். ஒரு டொமைனுக்கு ஒரு கோடொமைன் வேல்யூ தான் வரணும். அப்போ எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல f of x1 f of x2 ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா x1 x2 ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போறோம். அப்ப என்ன பண்ணலாம்? x1 equal to x2 இப்போ இது கட்டாயம் ப்ரூவ் ஆகும். பாருங்க 15x1 x2 இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகி மைனஸ் 9x1 அப்புறம் 10x2 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி எழுதுவோம். எதெல்லாம் அடிக்க முடிக்கிறோமோ அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில நமக்கு என்னன்னு இருக்கும்? டெஃபினட்டா x1 equal to x2 வரும். நான் அதை போட்டு காட்டல, பட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இது 1 to 1 ஃபங்க்ஷன் மென்ஷனுக்கு அப்புறம் இது ஆன் டுன்னு சொல்லும் போது இது பாரு, எப்பயுமே உங்க ஃபங்க்ஷன்ல ஷோ தட்னு இருந்தா நீ வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். வெரிஃபை, செக், ப்ரூவ் இப்படிலாம் இருந்தாதான் கஷ்டம். ஷோ தட்னு சொல்லிட்டானா அவனே சொல்லிட்டான் the function is going to be a 1 to 1 and on 2.
அவனே சொல்லிட்டான் ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டு தான் இருக்குன்னு. அப்போ ப்ரொசீஜரை இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஆரம்பிக்கலாம். இதே வெரிஃபைன்னு இருந்துச்சுன்னா நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஓஹோ இல்லாம கூட போயிடும்ன்ற டவுட்ல போடணும். பட் இல்ல சார் ஷோ தட் தான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது யூ நீட் நாட் டு worry about anything. The output is going to be 1 to 1 and on 2. So definitely x1 equal to x2 வரும். புரியுதா? அப்போ ஷோ தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் டூன்னு காட்டணும். ஆன் டூ காட்டுறதுக்கு டேக் த ஃபங்க்ஷன் y is equal to 3x plus 2 by 5x minus 3. டேய் உங்களுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி இல்ல உங்களுக்கு ஃபங்க்ஷனை ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாலும் சரி இந்த ஸ்டெப் தான் ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனை y is equal to எழுதிக்குவீங்க. கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவீங்க? y is equal to எழுதிக்குவீங்க. y is equal to எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனை x equal to மாத்துவீங்க. எப்படி சார்? y 5x minus 3y will be equal to 3x plus 2 இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5xy minus 3y is equal to 3x plus 2. என்ன பண்ணிடலாம்? 5xy minus 3x will become 2 plus 3y. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். இப்போ x காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க x is equal to 2 plus 3y divide by என்ன வந்துரும்? 5y minus 3 ன்னு முடிஞ்சிரும். சரி ஆமா கரெக்ட். சோ அப்ப x காமனா எடுத்தா இங்க 5y minus 3 இருந்திருக்கும். அத டினாமினேட்டருக்கும் 2 plus 3y நியூமரேட்டருக்கும் வச்சிருக்கேன். புரியுதா? இப்ப என்ன பண்ணணும்? இத கொண்டு போய் ஐ வாண்ட் டு இப்போ இது x is equal to இருக்கு இல்லையா? இது x is equal to இருக்கு. இத கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? I will substitute in this equation. இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுவேன். x க்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுவேன். அப்ப என்ன ஆயிடும்? 3 into 2 plus 3y by 5y minus 3 plus 2 divide by 5 into 2 plus 3y by 5y minus 3 equal to y ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். எனக்கு y equal to y ன்னு வந்துருச்சுன்னா நான் ஒரு வேலை பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கணும்னா இங்க இருக்கிற x எல்லாம் y ஆவையும் இங்க இருக்கிற y எல்லாம் x ஆவையும் மாத்திட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் வையே எனக்கு x equal to y ன்னு வரும். ஓகே இத மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தனா x equal to y ன்னு வரும். ஓகே மாத்தியே பண்ணுங்க அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். 2 plus 3x divide by 5x minus 3. இப்போ இத கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு x is equal to y ன்னு கிடைச்சிருச்சுனா then I can conclude the question as என்னதுடா? on to. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்? ஒரு தடவை எழுதும் போதும் கடைசியில இந்த டொமைனையும் ரேஞ்சையும் ஒரு தடவை அங்க எழுதுங்க. ஓகே ஏன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இப்போ யோசிச்சு பாருங்களேன். 3 minus 5 3 ரியல் நம்பர் அதர் than 3 by 5 ன்னு இருக்குல்ல, that has to be mentioned. Next show that the function case 1 case 2 எடுக்கிற மாதிரி function sums வந்துருச்சுனா once again case 1 case 2 எடுக்கிற மாதிரி sums வந்துருச்சுனா நீங்க அது என்னதுனே புரியாம case 1 case 2 எடுக்கறீங்க. case 1 case 2 எப்படி எடுக்கணும்? முதல்ல எனக்கு இங்க கொடுத்திருந்த function என்ன சார்? ஈவனா இருந்தா எனக்கு n minus 1, ஆடா இருந்தா n plus 1. அப்போ ஈவன் நம்பர் இன்புட்டுக்கு எனக்கு ஆட் நம்பர் அவுட்புட் வரும், ஆட் நம்பர் இன்புட்டுக்கு ஈவன் நம்பர் அவுட்புட் வரும். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை n 5 இருந்தா 6 ஆயிடும், n 6 இருந்தா 5 ஆயிடும். ரைட்டா? சரி இது 1 to 1 on to அப்படின்னு செக் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணலாம்? f of x is equal to f of y. நீங்க இத case 1 case 2 ன்னு எழுதுங்க. so case 1 என்ன case 1? when x is equal to even. ஓகே fx is equal to even அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாரு. f of x1 is equal to f of x2 அப்படி போட்டோம்னா என்ன நடந்திருக்கும்? ஈவன்னா என்னப்பா வந்திருக்கும்? n x இங்க x போட்டிருக்க. அப்ப x1 minus 1 will be equal to x2 minus 1. இப்போ யோசிச்சு பாரு, இந்த -1 கேன்சல் பண்ணா திருப்பி x1 equal to x2 கிடைக்குதா? அதே மாதிரி கேஸ் 2ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா x is equal to odd. அப்போ f of x1 will be equal to f of x2. வெறும் இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் என்ன மாற போகுது? x1 plus 1 will be equal to x2 plus 1 ன்னு வரும். once again +1 கேன்சல் பண்ணிட்டா x1 equal to x2 வருது. எல்லாரும் பயப்படுறது இந்த கேஸ் 3க்கு தான். கேஸ் 1 கேஸ் 2 எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். கேஸ் 3 தான் சார் எனக்கு என்னன்னு புரியல. கேஸ் 3 என்னன்னா எனக்கு x1 ஆடாவும் x2 ஈவனாவும் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா இருக்க முடியாது.
ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம். அப்படி x1 ஆடா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? டேய் x1 ஆடா இருந்திருந்தா என்னடா நடந்திருக்கும்? x1 ஆட்னா என்ன பண்ணிருப்பேன்? ஆட்னா என்ன பண்ணிருப்பேன்? x1 plus 1 போட்டிருப்பேன். கரெக்டா? f of x1 is equal to f of x2. என்ன பண்ணிருப்பேன்? x1 plus 1 போட்டிருப்பேன். ஈவனா இருக்கு, அப்ப என்ன பண்ணிருப்பேன்? x2 minus 1 போட்டிருப்பேன். கரெக்டா? x2 minus 1 போட்டிருப்பேன். இப்ப விஷயம் என்னன்னா, அப்ப அடிச்ச மாதிரி அடிக்க முடியாது. அப்ப என்ன நடக்கும்? x1 minus x2 will be equal to minus 2 கிடைக்கும். கரெக்டா? In other way, x2 minus x1 will be equal to 2 கிடைக்கும். கரெக்டா? டேய், இந்த இடத்துல தான் இதுக்கான மார்க் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, சார் ஒரு நம்பர் ஆடு, ஒரு நம்பர் ஈவன். ஆட் மைனஸ் ஈவன் என்ன சார் இருக்கணும்? டேய், ஆட் மைனஸ் ஈவன் எவ்வளோடா? ஆட். ஆனா எனக்கு 2 வந்திருக்கு பாரு. டேய், நான் சொல்றது புரியுதா? என்ன அகிலேஷ்? இந்த கண்டிஷனே ஃபால் ஆகாதுன்னு அர்த்தம். இந்த கண்டிஷனே ஃபால் ஆகாது. புரியுதா? அப்போ x1 ஆடு x2 ஈவன்ற கண்டிஷனே எனக்கு வராது. ஏன்னா x2 மைனஸ் x1 ஒரு ஈவன் நம்பர் வருது. நான் எடுத்துக்கிட்ட ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் எப்படி ஈவன் நம்பர் வரும்? வராது. அதனால இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி ஒரு இதுவே வராது. எய்தர் ரெண்டுமே ஆடா இருந்திருக்கணும், இல்ல ரெண்டுமே ஈவனா இருந்திருக்கணும். ஒரு நம்பர் ஆடும் ஒரு நம்பர் ஈவன்லயும் எனக்கு ஈக்குவல் டுவாவே வராது. புரியுதா? கட்டாயம் எழுதணும்டா. அதுக்கு தானே நான் சொல்றேன். இப்பதான் காப்பி பண்ண போறியா? இது காப்பி பண்ணணும்னு இல்ல. இப்ப உட்காந்து காப்பி எல்லாம் பண்ணாதீங்க. இது புரியுதுல்ல? கேஸ் 1 கேஸ் 2 ரொம்ப சிம்பிள். x minus 1 x plus x1 minus 1 x2 minus 1 minus 1 minus 1 cancel. x1 equal to x2 வந்துரும். அதே மாதிரி x2 plus 1 x1 plus 1 வந்திருக்கும். plus 1 plus 1 cancel. x1 plus x1 equal to x2 வந்திருக்கும். when 1 is odd and 1 is even, எனக்கு என்ன வந்தது? x2 minus x1 வந்து 2 னு வருது. x2 minus x1 2 னு வந்துச்சுனா இதுக்கு என்ன அர்த்தம்? ஈவன் ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் எப்படி ஈவன் நம்பரா இருக்க முடியும்ன்ற கேள்வியை நம்ம கேட்கணும். எங்க கேட்டிருக்காங்க? Yes, x odd and y even is rejected because it is not possible that odd even number cannot be differ by 2. புரிஞ்சா இல்லையா? சோ இது ஃபுல்லா எழுதி இருக்கணும். இதுல இந்த இடத்துல இந்த கேஸ் 3 எழுதாம விட்டாலும் மார்க் இல்லை. கேஸ் 3 எழுதி தான் ஆகணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் டு ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண போறோம். ஆன் டு ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன்? f of x is equal to y ன்னு எழுதிக்கிறேன். f of x is equal to y. So x is equal to y plus 1 or x is equal to y minus 1 or இது வந்து ஆடா இருந்தா இது ஈவனா இருந்தா மாறி இருக்கும் இல்லையா? இப்போ என்ன நடக்க போகுது யோசிச்சு பாருங்க. for every odd number I will get even number output. for every even number I will get odd number output. அப்போ odd number intersection even number will enter into a natural number. full natural number வந்துரும். கரெக்டா? ஒரு odd நம்பரையும் ஈவன் நம்பரையும் நான் யூனிவர்சல் எடுத்தோம்னா, ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபுல் நேச்சுரல் நம்பர் கிடைச்சிடும். அப்ப எந்த நம்பர் மிஸ் ஆகும்? எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. கரெக்டா? பிகாஸ் எ நம்பர் இஸ் கோயிங் டு பி எய்தர் எ ஆட் ஆர் எய்தர் எ ஈவன் ஃபார் ஷூர். கட்டாயம் என்னோட நம்பர் வந்து ஆடாவோ ஈவனாவோ டெஃபினட்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? டேய், காலங்காத்தால வந்து தனியா பேசுற மாதிரி இருக்குடா. ஆமா இல்லைன்னு எவ்வளவு சொல்லுங்கடா. இந்த பாரு, நான் காலையில கிளாஸுங்கிறதுனால உங்களை கேமரா ஆஃப் பண்றதுக்கு வேற சம்மதிச்சிருக்கேன். சரி, பசங்க ஏதோ கஷ்டப்பட்டு முழிச்சு உட்காந்துருக்குமே அப்படின்னு. நீ அங்க உட்காந்து தூங்கின்னு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒழுங்கா கேமரா ஆன் பண்ணு. இப்ப பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. Shall I move? Okay? அப்போ we can conclude that it is a bijective function. இதெல்லாம் இன்னும் சின்ன கொஸ்டின். இப்ப என்ன கொடுத்துருக்கு? let r is equal to same thing. என்ன பண்ணும்? இன்சம் நான் போட வேணாம்னு பாக்குறேன். நீங்களே போடுறீங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. கொஸ்டின் is nothing but x minus 3 divided by x minus 5. சோ என்னடா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 to 1 ன்னு காட்டணும். 1 to 1 காட்ட என்ன பண்ணுவேன்? f of x1 equal to f of x2 போடுவோம். x1 equal to x2 ப்ரூவ் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி எனக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்? கொஸ்டினை y is equal to எடுத்துட்டு in terms of x கொஸ்டின் எழுதிடுவேன்.
எழுதிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ வில் கெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம போட்டிருக்கணும். ம் எப்படா ஏன் கேட்கல? 2024 கேட்டது இது. இந்த வருஷம் இனிமேல் தானடா வரும். ஏய், தேவையான டவுட்டை மட்டும் கேள்ற, அதை எடுத்து நீ பார்க்க மாட்டியா நீ? ஓகே, கட்டாயம் இருக்கும், ஏன் இருக்காது? See, listen, let us go to inverse trigonometry function guys. எனக்கு தெரிஞ்சு inverse trigonometry functionம் அடுத்த கிளாஸுக்கு கொஞ்சோண்டு மூவ் ஆகும், மேட்ரிக்ஸோட சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன தெரியணும் inverse trigonometry functionல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we want to know the domain and range. We want to know the domain and range. Guys, what is the meaning of domain and what is the meaning of range? And that too when it comes to inverse trigonometry function. நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லும் போது ஒரு சின்ன இதோட முடிச்சிருந்தேன். சார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக முக்கியத்துவப்படுது அப்படின்னா, ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இன்வர்ஸ் இருக்க முடியும். ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு என்ன இருக்க முடியும்? இன்வர்ஸ் இருக்க முடியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வர்ஸ்? சார், ஒன்றும் இல்லை, என்கிட்ட y இஸ் ஈக்குவல் டு, என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு 3x + 7 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்தா ஒரு y கிடைக்கும். கரெக்டா? எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பேன், y என்ற அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ y எனக்கு என்ன இன்புட்டா வந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு நான் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன்னா, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டா y என்னப்பா கிடைக்குது? எனக்கு 10ன்னு கிடைக்குது. கரெக்டா? ஆனா எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும், அந்த ஃபங்க்ஷன்ல 10 இன்புட்டா கொடுத்தா எனக்கு 1 வரணும். இது அப்படியே மாறி வரணும். அப்படி மாறி வர்ற மாதிரி நான் இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த ஃபங்க்ஷனை திருப்பி அதே ஸ்டெப் தான், y ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இதை எழுத ட்ரை பண்ணுவேன். அப்படி எழுதும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y - 7/3 வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் எக்ஸ் இருந்ததோ அங்கே y, எங்கெல்லாம் y இருந்ததோ அங்கே எக்ஸ் மாத்திட்டேன்னா, this function is going to be the inverse of this function. இது f of x ன்னு மென்ஷன் பண்ணா இதுக்கு பேர் என்ன? f inverse of x. புரிஞ்சுதா? முதல்ல f inverse of x என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல x-க்கு பதிலா நீ 1 போட்டு பாரு, சாரி x-க்கு பதிலா நீ 10 போட்டு பாரு, we will get answer 1. இங்க இருக்கிற x-க்கு பதிலா நீ 10 போட்டு பாரு, 10 - 7 எவ்வளோ? 3. 3/3 எவ்வளோ? 1. எனக்கு சேம் ஆன்சர் வந்திருக்கா? சேம் ஆன்சர் வந்திருக்கா? இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். என்கிட்ட f of x ன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு f inverse of x இப்படி எடுக்க முடியும். இதுக்கு பேர் வந்து இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஓகே சார், இந்த இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது ஏன் பைஜெக்டிவ் மட்டும் தான் இருக்கும்? உங்க எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன் சார் இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? லீனியர் ஃபங்க்ஷன் எல்லாமே பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு லீனியர் பாலினாமியல் எப்பயுமே என்னவா தான் இருக்கும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். கரெக்டா? ஸோ x1 ஈக்குவல் வந்துடும். அதே மாதிரி நான் வந்து இதை ஆன் டு 1 செக் பண்ணாலும் ஆன் டுவா இருக்கும். அப்போ இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டெஃபினட்டாக இது ஒரு 1-to-1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன், தட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் இதை ஏன் இன்வெர்டிபிள்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் எடுக்க முடியும், அதனால இன்வெர்டிபிள்னு சொல்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், ஒரே கொஸ்டினை 5 விதமாக கேட்கலான்னு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இன்வெர்டிபிள், வெதர் இட் இஸ் இன்வெர்டிபிள்னு கேட்டாலும் சரி, வெதர் இட் இஸ் 1-to-1 ஆன்-டு கேட்டாலும் சரி, வெதர் இட் இஸ் பைஜெக்டிவ்னு கேட்டாலும் சரி, வெதர் இட் இஸ் இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ்னு கேட்டாலும் சரி, இல்லை வெதர் திஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் இன்வெர்ஸ்னு கேட்டாலும் சரி, இந்த 5க்கும் நான் ஒரே விஷயம் தான் பண்ண போகிறேன். அதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற பைஜெக்டிவா இல்லையா. ஓகே சார், இப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பைஜெக்டிவா இல்லையான்னு நான் செக் பண்ணும் போது இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் பார்க்குறேன். இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷனோட sin x ஓட கிராஃப் எடுக்கிறேன். ஓகே, ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் sin x வந்து 1ல இருந்து -1 வரைக்கும் தான் வரும். அதே நேரத்தில் இது இன்ஃபைனட்ல இருந்து -∞ வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஒரு sin x ஓட கிராஃப் வரைஞ்சிருக்கேன். கைஸ், வெதர் இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன், இது 1-to-1 ஃபங்க்ஷனா? யா, இட் இஸ் நாட் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன் சார்? இங்க பாருங்க சார், இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, எல்லாம். இன்னொன்று நான் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பெல்லாம் நான் இப்படி லைன் போடும் போது மோர் தென் ஒரு பாயிண்ட் தொடுதோ அதுக்கு பேர் என்னது? many-to-1 ஃபங்க்ஷன். என் கிராஃப்ல இந்த மாதிரி ஒரு லைன் போடும் போது எனக்கு மோர் தென் ஒரு பாயிண்ட் தொடுது அப்படின்னாலே அது என்னது? many-to-1 ஃபங்க்ஷன். அப்போ sin x வந்து 1-to-1 கிடையாது. அடுத்து ஆன் டுவா? ஆமா சார், இது ஆன் டுவா இல்லையா?
ஆன் டூ கிடையாது. ஏன் ஆன் டூ கிடையாது? நான் ஒரு ஃபங்க்ஷனோட இன்புட்டும் அவுட்புட்டும் நான் எழுதவே இல்லை அப்படின்னா அது ரியல் டு ரியல்னு அர்த்தம். ஆனால் நல்லா பாருங்க, -1லேருந்து 1 வரைக்கும் தான் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. -1லேருந்து 1 வரைக்கும் தான் அவுட்புட் வந்திருக்கு. அப்போ வாட் அபவுட் அதர் வேல்யூஸ்? -1 கீழே இருக்கிற வேல்யூ இல்லை 1க்கு மேலே இருக்கிற வேல்யூவோ வரவே வரல. அப்போ அது என்னது சார்? அப்போ அது ஆன் டூவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் இருக்க முடியும்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் y = x². இது எனக்கு டெஃபினட்டாக என்ன இல்லை, 1-to-1 கிடையாது. கரெக்டா? y = x² எனக்கு 1-to-1 கிடையாது. இப்போ இதுக்கு நான் ஒரு வேளை இன்வெர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? √y = xன்னு வந்திருக்கும். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணியிருப்பேன்? √x = yன்னு எழுதியிருப்பேன். இப்போ யோசிச்சு பாரு, இந்த ஃபங்க்ஷன் நான் இன்வெர்ஸாக இருக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? நெகட்டிவாக இருந்தால் அது ரியல் நம்பர்லேயே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எனக்கு 1 2 3 4 ABCD, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் 1-to-1 இல்லாம இப்படி இருந்தா இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா என்ன அர்த்தம்? ABCD இங்க இருக்கும், 1 2 3 எனக்கு கோடொமைன் ரேஞ்ச் இடத்துல இருக்கும். இப்போ யோசிச்சு பாரு, B 1க்கும் போகும் 2க்கும் போகும், இது 3க்கு போயிடும், இது 4க்கு போயிடும். என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? எவ்ரி இன்புட் ஷுட் ஹேவ் அன் அவுட்புட். அப்போ இங்க ஏக்கு இன்புட்டுக்கு அவுட்புட் இருக்கா? இல்ல. அதே நேரத்தில் B 2க்கு போயிருக்கு, யூனிக் அவுட்புட் இருக்கணுங்கிறது தான் என்னோட டெஃபினிஷன். இங்க யூனிக் அவுட்புட் இல்ல. இந்த 2 ரீசன்னால எனக்கு பைஜெக்டிவ் மட்டும்தான் என்ன இருக்க முடியும்? இன்வெர்ஸ் இருக்க முடியும். ஏன்னா நான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்வெர்ஸ் எடுத்தா அது ஃபங்க்ஷனாவே இல்ல. கைஸ், ஆர் யூ கெட்டிங்? நான் திருப்பி சொல்றேன், இது இப்ப நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில வரும். why அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த பேசேஜில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து எனக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்பாங்க. யூ கைஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் திங்ஸ் வெல். புரிஞ்சா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே சார், அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? sin x வந்து 1-to-1 இல்லை. கரெக்டா? sin x வந்து on 2 இல்லை. ஆமா தானே? யாரோ 2-3 பேர் பாவமா எஸ்ஆர் சொல்றீங்களே தவிர மிச்சம் பேர் சும்மா உட்கார்ந்துருக்க. கவுனி. அப்போ எனக்கு என்ன தெரியுது? 1-to-1 on 2 கிடையாதுன்னு தெரியுது. இது 1-to-1 கிடையாது, on 2 கிடையாது, அப்போ பைஜெக்டிவ் கிடையாது. அப்புறம் எப்படி சார் சாப்டர் பேரு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன், சாப்டர் நேமே தப்பா அப்படின்னா இல்ல. இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன்? 1-to-1ஆவும் on 2ஆவும் மாத்துறேன். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருந்த sin x இப்ப நான் என்ன பண்றேன்? 1-to-1ஆவும் on 2ஆவும் மாத்துறேன். எப்படி சார் 1-to-1 and on 2ஆ மாத்துறது அப்படின்னா இதுக்கு பேரு ரெஸ்ட்ரிக்டிங் ஏ டொமைன். என் டொமைனை நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா, என் டொமைனை இஷ்டத்துக்கு -∞ இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் விடாம நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னா தென் இட் மே பிகேம் என்னது? 1-to-1 and on 2 ஃபங்க்ஷன். அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த -π/2 இருந்து π/2 வரைக்கும் நான் லிமிட் பண்ணும்போது, இந்த -π/2 இருந்து π/2 வரைக்கும் நான் லிமிட் பண்ணும்போது, அதே மாதிரி π/2 இருந்து -3π/2 வரைக்கும் நான் லிமிட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? திருப்பி 1-to-1 on 2 மாதிரி நான் கொண்டு வந்துடலாம்னு முடிவு பண்றேன். பட் த ப்ராப்ளம் இஸ், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு இருக்கே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு தான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் கொண்டு வரும். எந்த இடத்துல எனக்கு ஆரிஜின்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கோ அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? என்னோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் இஸ் த பிளேஸ் அட் ஃபர்ஸ்ட் அது 1-to-1ஆவும் on 2ஆவும் மாத்துறதுக்கான டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, அப்போ உங்க திருப்பி சொல்றேன்டா, டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் 6 ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு 1 மார்க்கா இருந்தாலும், ஒரே ஒரு 2 மார்க்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 3 மார்க்கா இருந்தாலும் சரி, நீங்க இந்த டொமைன் அண்ட் ரேஞ்சை எழுத வேண்டிய கட்டாயம் வரும். நான் சொல்றேன் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்னு. கட்டாயம் டொமைன் அண்ட் ரேஞ்சை அட் லாஸ்ட் நான் அட் எலமெண்ட் ஆஃப்னு போட்டு எழுதணும். ஓகே, ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் சொல்றீங்களா? இல்லை நீங்க பாத்துக்கிறீங்களா அதை? ஓகே, நீங்க பாத்துருவீங்க.
ஓகே, அதை பார்த்துருங்கடா. டொமைன் அண்ட் ரேஞ்ச் தெரியாம இருந்தீங்கன்னா கஷ்டம். தயவு செஞ்சு பார்த்துக்கோ. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்ஸோட ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். நோ டொமைன் ஆஃப் f of x is equal to cos inverse of 2x is. கைஸ் டொமைன் கேக்குறாங்க கைஸ். முதல்ல cos inverse of x ஓட டொமைன் என்ன? வெரி குட், -1 to 1. சோ எனக்கு தெரியும் -1ல இருந்து 1 வரைக்கும் தான் என்னோட x இருக்கலாம். ஓகே, -1ல இருந்து 1 வரைக்கும் தான் என் x இருக்கலாம்னு எனக்கு தெரியும் கைஸ். கட்டாயம் இன்க்ளூடடா தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம இன்க்ளூடட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ யோசிச்சு பாரு, எனக்கு இங்க இருக்கிறதோ 2x, இங்க இருக்கிறதோ 2x. அப்ப நான் என்னடா பண்ணணும்? அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் இன்டூ 2 போடு. பிகாஸ் எனக்கு நடுவில் 2 வரணும். அப்ப இன்டூ 2 எல்லா இடத்துலயும் போடு. அப்ப என்ன ஆயிடும்? -2ல இருந்து இங்க என்ன வந்திருக்கும்? 2x. அடுத்து என்ன வந்திருக்கும்? 2. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? டேய் யோசிக்கடா கொஞ்சமாது. டேய் தூங்காதீங்கடா, எந்திரிங்கடா எல்லாரும். ஹலோ, இதான் ஆன்சரா? இல்லடா, இல்ல. ஓகே, உங்களுக்கு இது வேணாம். இத தீட்டா எடுத்து என்னமா? இது டொமைன் வந்து 2x -1 to 1 தான் வரும். சோ ஆப்ஷன் டி வர. சரி, நம்ம இங்க எக்ஸ் எடுத்தது தான் பிரச்சனை. என்னன்னா காஸ் தீட்டான்னு சொல்லும் போது தீட்டா தான் எனக்கு -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்க போகுது. கரெக்டா? இப்போ இங்க தீட்டாக்கு பதிலாக யார் இருக்கா? 2x. அப்போ -1ல இருந்து இது 2x to 1ன்னு இருக்க போகுது. கரெக்டா? எனக்கு எக்ஸோட என்னதுன்னு பாக்குறது தான் டொமைன். அப்ப இங்க எக்ஸ் மட்டும் இருக்கணும். அப்ப நான் ரெண்டு சைடு என்ன பண்ணிடலாம்? -1/2 டிவைட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பிகேம் -1/2 to 1/2. புரிஞ்சா? டேய் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எப்போ டொமைன் கேட்டாலும் இது வருவோம். எப்போ டொமைன் கேட்டாலும் நான் என்ன பண்ணணும்? முதல்ல இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கு. காஸ் இன்வர்ஸோட டொமைனை எழுதிக்கணும், விச் இஸ் -1 to 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இங்கே தீட்டா இருக்கு. தீட்டாக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா? 2x. ஸோ ரீப்ளேஸ் தட் தீட்டா வித் 2x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே வெறும் எக்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டிவைட் பை 2 ஆன் ஆல் சைடு போடலாம். அப்போ 1/2 x to 1/2. ஸோ த ஆப்ஷன் இஸ் புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க. assertion reasoning, but once again the same thing. The domain of a function secant inverse of 2x is -∞ to 1/2 union 1/2 to infinite. Okay guys, யோசிச்சு பாரு, secant inverse ஓட டொமைன் என்ன? secant inverse ஓட டொமைன் என்ன? தீட்டா. என்ன வரும்? டேய் டக்குன்னு சொல்லுங்கடா. நான் ஆன்சர் கேட்கல. சீக்கன் எக்ஸோட சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் கேட்டேன். -∞ to -1 யூனியன் +1 to இன்ஃபைனைட். இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணோம்? ரெண்டு இடத்துலயும் நான் இப்போ எனக்கு 2x வேணும். கரெக்டா? ஏன்னா தீட்டாக்கு பதிலாக இங்க என்ன இருந்திருக்கு? 2x இருந்திருக்கு. அப்போ இதை 2x நான் இங்க போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கிடைச்சிருக்கும்? டிவைட் பை 2 போட்டிருக்கணும். -∞/2 திருப்பி இன்ஃபைனைட் தான் இருக்க போகுது. பட் இங்க -1/2 இருக்கும். திஸ் வில் பி திஸ் ஒன். அதே நேரத்தில் எனக்கு என்ன வந்திருக்கும்? இங்க 1 இருக்கு. ஸோ 1/2. கரெக்டா இல்லையா? ஸோ என்ன வந்திருக்கும்? +1 2x இன்ஃபைனைட்னு வந்திருக்கும். ஸோ என்ன வந்திருக்கும்? 1/2 x ∞/2. ஒன்ஸ் அகைன் இன்ஃபைனைட்னு வரப்போகுது. அண்ட் இது 1/2.
சரி சார், அப்போ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் எப்படி இருக்கு? ட்ரூவா இருக்கு. கரெக்டா? அசர்ஷன் ட்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் சீக்கன் -2 என்ன? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்ன? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்ன? சொல்லு சாதனா, ஏதோ சொல்ல வர. ஒண்ணும் இல்லையா? ஓகே. டேய், எப்பெல்லாம் உள்ள மைனஸ் இருக்கோ, எப்பெல்லாம் உள்ள மைனஸ் இருக்கோ நல்லா யோசிச்சுக்கோ. சைன் -θ -θ புரிஞ்சா? அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos inverse of -θ will be equal to pi -θ. Okay, tan inverse of -θ will be -θ. அடுத்து secant inverse of -θ will be equal to pi -θ. அடுத்தது cot inverse of -θ is equal to pi -θ. cosecant inverse of -θ will be equal to -θ. ஸோ 3க்கு பை -θ, 3க்கு -θ. இது விஷயம் நீ ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். இப்போ யோசிச்சு பாரு, கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -2 இருக்கு. அப்போ -2 இருக்கு. ஓகே சார், 2 எப்ப சார் வரும்? 2 எப்ப வரும்? சீக்கண்ட்ல 2 எப்ப வரும்? π/3. ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதுனால π - π/3. கரெக்டா? சார் π - π/3 will end up with 2π/3, பட் இவன் எனக்கு என்ன கொடுத்திருந்தா -π/4 கொடுத்திருந்தான். so that is wrong. அப்போ ரீசன் ராங்னு ஆயிடுச்சு, ஃபால்ஸ்னு ஆயிடுச்சு. அப்போ நான் வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். எனக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். A is true but R is false. guys, are you getting? டேய், இது ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. எப்பெல்லாம் வந்து எனக்கு இன்வெர்ஸ்குள்ள நெகட்டிவ் வருதோ, ஏன்னா பாசிட்டிவ்க்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பாசிட்டிவ்க்கு நீ அப்படியே என்னதுன்னு யோசிச்சு எழுதிடுவேன். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா காசுக்கு π -θ, சீக்கனுக்கு π -θ, காட்டுக்கு π -θ, மிச்சம் எல்லாத்துக்கும் -θவே ஆன்சரா வரும். மிச்சம் எல்லாத்துக்கும் -θவே ஆன்சரா வரும். கைஸ், ஆர் யூ நோட்டிங் இட்? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைனுக்கு அப்புறம் ஃபைண்ட் த டொமைன். டொமைன்றது முக்கியமான கொஸ்டின். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ல மொத்தம் 4 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் டொமைன். டொமைனை கேட்பாங்க. டொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனோட டொமைனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு கேட்கும்போது ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப், எனக்கு இந்த மாதிரி பிளஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா எந்த கவலையும் இல்லை, தனித்தனியா போடுங்க. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. டேய், காசா இருக்கே, எப்படா காசுல 1/2 வரும்? ஃபர்ஸ்ட் காசுல எப்போ 1/2 வரும்? 5/3. டேய், கொஞ்சமாவது இறக்கப்பட்டு ஆன்சர் சொல்லுங்கடா. காசுல எப்படா 1/2 வரும்? 5/3. அதை சொல்ல மாட்டீங்களா? 5/3. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க மைனஸ் இருந்த காரணத்தினால நான் என்ன பண்ண போறேன்? π - π/3 போட போறேன். இஸ் தட் ஃபைன்? எல்லாருக்கும் ஓகேவா இது? ஓகே. எனிவே, இது ஒரு 2 மார்க்கா இருக்கு. 2 மார்க்கா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, காஸ் இது -2 அப்படின்னு சொல்றதையே இப்போ எனக்கு என்ன தெரியும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எவ்வளவு இது? 2π/3 எழுதுங்க. ஓகே, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 2π/3 எழுதுங்க. நெக்ஸ்ட் 2π/3 எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதா இல்லையா? 2π/3 வந்த உடனே ஆன்சர் அப்படியே நிறுத்தக்கூடாது. இஸ் அன் எலமெண்ட் ஆஃப்னு போட்டு என்ன எழுதணும்? டேய், காசோட டொமைன் என்னடா? 0ல இருந்து π வரைக்கும். 0ல இருந்து π வரைக்கும். இத டொமைனை பக்கத்துல எழுதி காட்டணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கு 2π/3 வந்திருக்கு. 2π/3 எனக்கு 0ல இருந்து π/குள்ளதான் இருக்குன்றத காட்டணும். நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஈஸியா 1 மார்க் 1/2 மார்க் குறைக்கிறதுக்கு பிளேஸ் கிடைக்கும். சொல்லு ராகவ். ஓ, ஆன்சர் சொல்றியா? கட்டாயம் போடணும். அதுக்கும் தனியா போடணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தானே போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் என்னன்னு போடணும். சரியா? வர்ற ஆன்சர் இந்த டேர்ம்குள்ள இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா பிளஸ் பிளஸ்ன்னு போயிட்டு இருக்கும் போது அதை பத்தி நான் யோசிக்க வேணாம். பட் when this is one coming, இப்போ என்ன பண்ணலாம்? sin inverse of 1/2.
ஒன் செகண்ட், இது பாசிட்டிவா தான் இருக்கு. சைன்ல எப்போ 1/2 வரும்? சைன்ல எப்போ 1/2 வரும்? 5/6. அப்போ 2 into pi, திருப்பி ஸ்டெப் எழுதுறதுக்காக sin inverse of என்ன வந்துரும்? sin pi/6. அப்போ pi/6 வரும். அப்போ இப்படி வந்துரும். So which will result in pi/3. once again pi/3 போட்டுட்டு சம்ம முடியல, இஸ் an element of ன்னு போட்டு என்ன பண்ணணும்? -pi/2 to pi/2 ன்னு எழுதணும். கைஸ் இந்த ஸ்டெப் வேணும் கைஸ், இந்த ஸ்டெப் வேணும். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்னாலே டீச்சர்ஸ் நோட் பண்ண போறது இங்க தான். ஓகே, அப்போ இங்க pi/3 இருக்கு, இங்க 2pi/3 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, நான் இங்கே 2 போட்டுட்டேன். ஸோ இதை பத்தி கவலை இல்லை, இங்கே எனக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண போறேன்? 2pi/3 plus pi/3 will be equal to pi. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகே, சாரி கெட்டிங். ஒரு விதமான அமைதி இருக்கு. இந்த அமைதி தூக்கத்துல இருக்கும் போது தான் இருக்கும். எல்லாரும் இருக்கீங்களா? நம்ம இனிமேல் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது காலைல 6 மணிக்கு வந்த உடனே எல்லாரும் உங்க கேமரா மைக்கெல்லாம் ஆன் பண்ணி எஸ் ஐ வில் டேக் சென்டம்னு ஒரு 10 தடவை கத்துறீங்களா? தூக்கம் போயிடும். டே முடிச்சுக்கோங்கடா. ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா tan inverse of 2 sin cos inverse of √3/2. டேய் எப்பெல்லாம் ஃபைண்ட் த வேல்யூ கேட்குறாங்களோ ஒன்ஸ் அகைன் எனக்கு வேல்யூன்னு தானே சொல்லியிருக்கான். cos inverse of √3/2 எவ்வளோடா? √3/2 காஸ்ல எப்போ வரும்? எஸ், அப்போ என்ன பண்ணிக்கலாம்? tan inverse of 2 sin அடுத்து 2 என்ன வந்திருக்கும்? pi/6. சார் அப்ப இதை அடிச்சுட்டா என்ன சார் வரப்போகுது? pi/3. சார் sin pi/3 எவ்வளவு சார்? எவ்வளோ? √3/2. ஸோ திருப்பி கேன்சல் பண்ணிட்டா எவ்வளோ சார்? tan inverse of √3. சார் tan inverse of √3 எப்போ சார்? pi/, இல்லையா? எஸ், நான் அட்லாஸ்ட் நான் tan இன்வெர்ஸுக்கு தான் போட்டேன். எனக்கு pi/3 வந்திருக்கு. இஸ் an element of என்ன வந்துரும்? -pi/2 to pi/2. புரிஞ்சா? இந்த சம நீங்க போடுங்கடா, ரொம்ப பண்றீங்க. நீங்க பேசினாதான் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சுபலட்சுமி ஏதாவது புரியுதா? சம்ம போட்டு ஆன்சர் சொல்லு. எபிக் டைனமைட். ஹூ இஸ் மிஸ்டர் எபிக் டைனமைட்? சார் கல்யாண். கல்யாண். டேய் நீ அந்த பேரை மாத்தலையாடா இன்னும்? ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பேர் டக்குன்னு உங்க அங்கே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, ஹூ இஸ் தி நேம் ஆஃப் பிரபாகரன் பாபு? சார் ஓவியா. ஓவியாவா? ஓகே. ஹூ இஸ் தி நேம் ஆஃப் சவிதாமணி? ஓகே ஓகே ஓகேடா, போடுறா, சம்ம போடு, ஆன்சர் சொல்லு வேகம். டே பிரணவ், உனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியுதா? நீ சாயங்காலம் வருவல்ல, கேட்பறேன். இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ்ல நான் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்சை கேட்பேன். ஏதாவது ஒருத்தரை கூப்பிட்டு வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ கொசிகன் இன்வெர்ஸ் tan இன்வெர்ஸ்னு கேட்பேன். கரெக்டா சொல்லணும். pi/3 ஓகே, செக் பண்ணலாம்.
ஸோ வாட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கைஸ்? ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னடா வந்துடும் சொல்லுங்கடா. 5/3. ஸோ ஒன்ஸ் அகைன் நீ ஸ்டெப் அப் போட பழகிக்கோ. அப்போ என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/3. ஸோ 5/3 எழுதிட்டு இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் என்னது 0 to π. ஏன் 0 to π போட்டேன்? ஏன்னா காசோட ரேஞ்ச் அது. அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன போட போறேன்? -1/√3. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி tan இருந்ததுன்னா என்னடா வரும்? tan மைனஸ் தீட்டாக்கு மைனஸ் தீட்டான்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் tan எப்படா இது π/6. ஸோ என்ன வந்துடும்? எனக்கு -π/6ன்னு வரும். -π/6ன்னு வரும். ஒன்ஸ் அகைன் இட்ஸ் அன் எலமெண்ட் ஆஃப் -π/2 to π/2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ண போறேன்? கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -2. டேய் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -2ன்னும் போது கொசிகன் மைனஸ் தீட்டாவும் எனக்கு என்ன தான் வரும்? மைனஸ் தீட்டா தான் வரும். அப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு திருப்பி இது கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் கொசிகன் என்ன வந்துடும்? மைனஸ் கொசிகன் எப்படா 2 வரும்? π/6. டேய் என்னடா? அப்போ என்ன வந்துடும்? திருப்பி ஒரு -π/6. ஒன்ஸ் அகைன் இட்ஸ் அண்ட் பிலாங்ஸ் டு என்ன பண்ணணும்? கொசிகன் இன்வர்ஸோட டொமைன் எழுதணும். கொசிகன் இன்வர்ஸோட டொமைன் என்ன ஞாபகம் இருக்கா? -∞ to -π/2 யூனியன் -π/2 to நல்லா இருக்குல்ல? நானே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் சொல்லிக்கிட்டு டேய் வாயை திறந்து சொல்லுங்கடா. இல்லை தெரியாதுன்னா சொல்லு, நான் திருப்பி எழுதி போடுறேன் எல்லாத்தையும் 6க்கும். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணலாம்? இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன். டேய் இவ்வளோ காலங்காத்தாலும் இப்படி தூங்குனீங்கன்னா என்னடா அர்த்தம்? டேய் சரவணா, அண்ணா நகர்ல மழை பெய்யுதா? சரி, கேகே நகர்ல மழை பெய்யுதா? இது டேய் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு? நீங்க வாய் திறந்து சொன்னாதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை விட இதுல இருந்து சொல்லு, ஃபங்க்ஷன்ல இருந்து சொல்லு. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்? ஃபைண்டிங் த டொமைன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபைண்டிங் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் இல்லையா? பைஜெக்டிவா இல்லையான்னு கேட்டா 1 மார்க்ல கேட்டா எப்படி நம்ம வந்து அதை பைஜெக்டிவா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்தோம், எடுக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் 1-to-1 on-to ஃபங்க்ஷனை எப்படி லீகலா f(x1 = f(x2) வச்சு ப்ரூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அது 1-to-1ன்னு சொல்லலாம். எப்போ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 சம் போடணும்? கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 சம் போடும் போது ஏன் கேஸ் 3ன்ற ஆப்ஷன் வருது அதையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம எங்க போனோம்? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் போனோம். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு ஃபங்க்ஷனை இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். சரி, பைஜெக்டிவா இருந்தால் மட்டும்தான் இன்வெர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். பட் என்னுடைய ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே என்ன கிடையாது? பைஜெக்டிவ் கிடையாது. எந்த ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனுமே எனக்கு என்னவா இருக்காது? பைஜெக்டிவா இருக்காது. அப்படி இருக்கும்போது எந்த ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனும் பைஜெக்டிவா இருக்காது அப்படின்னா எப்படி சார் நமக்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை இன்வெர்ஸ் எடுக்க முடியும்? அப்படின்னா there is a technique called domain restriction. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன்? சார் ஒன்றும் இல்லை, என்னோட ஃபுல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டா தான் அது வந்து 1-to-1 on-to-1 இல்லை. டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன், டொமைனை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன்? சம் பாயிண்ட் டு சம் பாயிண்ட் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலியமா அந்த ஃபங்க்ஷன் என்னவாயிடும்? 1-to-1 இருக்கும், on-to-1 இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணுறேன். அதுதான் லேட்டராக எனக்கு என்னவா மாறுது? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்சாக மாறுது. கரெக்டாக பாருங்க, நான் இதை வேணா எழுதி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு இது மறந்து போயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ இதை எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டொமைன் வந்து நல்லா யோசிச்சுப்பாரு. எனக்கு சைனில் எது எனக்கு ரேஞ்சாக இருந்ததோ அதுதான் சைன் இன்வெர்ஸில் டொமைனாக இருக்க போகுது. ஸோ -1-to-1 ரேஞ்ச் என்னடா? ரேஞ்ச் என்ன? -π/2 to π/2. நான் என்ன பிராக்கெட் போடுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் பிராக்கெட் மீன்ஸ் தட் இட் இஸ் இன்க்ளூடட். அதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வரப்போகுது? -1-to-1. பட் இங்கே என்ன வரப்போகுது?
0லேருந்து பை வரைக்கும்னு வரப்போகுது. அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது -∞லேருந்து இன்ஃபைனைட். பட் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து π/2. சார் இந்த இடத்துல π/2 நான் இன்க்ளூட் பண்ணல. ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா tan xோட டினாமினேட்டர் tan x நான் சொல்லும் போது டினாமினேட்டர் என்னவா இருக்கும் sin x by cos x இருக்கும். கரெக்டா? இப்போ cos x 0 ஆகக்கூடாது. cos x வந்து π/2 இருக்கும்போது 0 ஆகிடும். அப்படி 0 ஆயிடுச்சுன்னா சம்திங் டிவைட் பை 0ன்னு வந்துடும். அதனால அது கிடையாது. அதே மாதிரி எனக்கு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது சார் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டொமைன் என்னவா இருக்க போகுது -∞லேருந்து -1 வரைக்கும் யூனியன் 1லேருந்து -∞ வரைக்கும். ஸோ இதை எழுதுனதுக்கு அப்புறம் என்னோட டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தா -π/2லேருந்து π/2 வரைக்கும் வரும். பட் என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா 0 வரக்கூடாது. ஏன் 0 வரக்கூடாது அப்படின்னா -π/2லேருந்து π/2 நடுவில் தான் 0 இருக்கு. எனக்கு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1/sin x. சார் sin x 0 ஆச்சுன்னா ஒன் செகண்ட் அது வரக்கூடாது. sin x எப்போ 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin nπ ஃபுல்லாகவே 0வா இருக்கும். nπ ஃபுல்லாகவே 0வா இருக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் -π/2லேருந்து π/2க்குள்ள வர்ற ஒரே ஒரு nπ 0. ஸோ sin 0 வரக்கூடாது. ஸோ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்க போகுது. வாட் அபவுட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சாரி காஸ் இல்லை சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்போ சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி யோசிச்சு சொல்லு. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 1/cos x. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன வந்திருக்கும் 1/cos x. டொமைன் அதே தான். டொமைன் வந்து அதே தான் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல எனக்கு காசோட அப்படியே எழுதிக்குவேன். பட் காஸ் எப்பப்பா 0 வரும் ஆல் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. ஆனா 0லேருந்து π/2க்குள்ள ஒரே ஒரு ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 தான் இருக்கு, which is nothing but π/2. கரெக்டா? அதே மாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் வரும்? காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. காட் +1 ஆமா தப்பாதிட்டேன். ஓகேவா? ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1/tan x. 1/tan x அப்படின்னு சொல்லும் போது ஒன் செகண்ட் எனக்கு டொமைனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. -∞ to ∞. பட் எனக்கு இந்த காட் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது காட் எக்ஸ்ல எப்படி இருந்திருக்கும்? இது வந்து cos x by sin x இருந்திருக்கும். cos x by sin x இருந்திருக்கும். sin x 0 ஆகக்கூடாது. கரெக்டா? அப்போ sin x எப்போ 0 ஆகும்? sin எப்போ 0 ஆகும்? nπ 0 ஆகும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன் 0 to π. பட் என்ன வரக்கூடாது? ஜீரோவும் பையும் வரக்கூடாது. அதனால 0வையும் இன்க்ளூட் பண்ணல, பையும் இன்க்ளூட் பண்ணல. இந்த பிராக்கெட்ல போட்டுடும். ஓகேவா? டக்குன்னு காப் பண்ணிக்கோ. இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ்ல நான் இதை கேட்பேன். திடீர்னு ஹர்ஷிதா சொல்லும்ப நீ சொல்லணும். புரியுதா? ஆக்சுவலாக இன்னொரு 4 ப்ரூவிங் சம் இருக்கு. இந்த 4 ப்ரூவிங் சம்மை போட்டோம்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் முடியும். அடுத்த கிளாஸ்ல இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட சேர்த்து மேட்ரிக்ஸையும் நடத்துறேன். சரியா? சரின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கடா. ரொம்ப அநியாயம்டா நான் நீங்க. ஓகே. அது காலையிலன்னும் போது அந்த குட் மார்னிங்ல இருந்து ஃபயர் ஆரம்பிச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். சரி சாயங்காலமாவது ஏதோ டயர்ட் ஆகி வரீங்க, ஏதோ 2 பேர் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா நீ கிளாஸ்? See, as I already told, நீங்க பாருங்களேன், நான் வந்து இதை சும்மா ப்ரீவியஸ் இயர் 2025 2026 போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். நீங்க இப்போ எனக்கு நீங்க ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிங்கன்னா நான் அந்த கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணிடுவேன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி அனுப்பி நான் பிபிடி ரெடி பண்ணணும். புரியுதா? சார் எனக்கு இந்த சம் கஷ்டமா இருக்கு சார், நீ அனுப்புனேன்னு வையேன் ஓ சம்மை நான் போர்டில் போட்டுருவேன். நான் லாஸ்ட் கிளாஸ் இதை சொன்னேன், ஒருத்தனும் அனுப்பல. நீங்க போடலன்னு அர்த்தம் அதுக்கு. நான் ரிவிஷன் கொடுக்கும் போதே படிச்சுட்டு வந்துரு. அப்போதான் உன் டேர்ம் 1 எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு திருப்பி உட்காந்து படிக்கணுன்ற டைம் இருக்கக்கூடாது. இப்போவே படி. இப்போவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடு. சார் இது என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே சார், வித்தியாசமாக கட்டாயம் இருக்கும். எல்லா சமயம் நான் ரிவிஷனில் போட முடியாது. பட் நீ போடும் போது உனக்கு ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அதை எனக்கு அனுப்பு. புரியுதா? ஸோ உனக்கு அது புரியலையா? ஓகே, ஐ வில் மேக் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை போடுற அளவுக்கு ஒர்த்துன்னா நான் இதில் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம இன்னும் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நான் பிபிடி ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்ல இருந்தாலும் அனுப்பு. நான் வேணும்னா முடிஞ்சால் நான் போர்டில் எழுதி கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அனுப்பிச்சுடு சார், இது வித்தியாசமாக இருக்குது சார். வரப்போகுது அந்த ட்ரையாங்கிள் சம்ஸ்லாம் வரப்போகுது. நான் எல்லா மாடல்லேருந்தையும் ஒரு சம் எடுத்திருக்கேன். ஓகே, அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தால் எடுத்திருக்கேன்.
சரியா? ஸோ இல்லை சார் எனக்கு இந்த சம்மோட எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சினா அனுப்பிவிடு, நான் அதை போடுறேன். புரியுதா? அதே மாதிரி மேட்ரிக்ஸ் பாரு, டிட்டர்மினன்ஸ் பாரு, வித்தியாசமாக இருக்குது சார், எனக்கு அனுப்பிவிடு, நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் எடுத்துகிட்டு வராத இல்லாமல் அது வித்தியாசமாக இருந்தால் நான் போர்டில் போடுறேன். புரியுதா? இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகே கைஸ், தென் பை பை, டேக் கேர். டேவை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க. திருப்பி ஏதாவது கொஞ்சமாவது டுவர்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக ஆரம்பிங்க. பை பை. தேங்க்யூ. Thank you.